ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சோனி டிவி சர்வீஸ் வந்திருக்கு. இதில் மேலே பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இதுலேருந்து இது வரையுமே வரி வரியாக கோடு கூட வருது. இதில் இதுதான் ஃபால்ட்டு. சில டைம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இதில் ஒரு டேனாக அந்த வந்துட்டு போகுது பாருங்கள். அதில் தெரியுதா? இந்த ஃபால்ட்டும் இதில் இருக்குது. இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எப்படி படம் அந்த இடத்துல வந்து உள்ளே வந்துட்டு போகுது பாருங்கள். அந்த பாருங்கள், இது பின் குஷன் சர்க்யூட்டில் ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் இப்படி வந்துட்டு போகுது. இப்போ இந்த ஃபால்ட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் பிரித்து என்ன போயிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். நம்ம டிவியை பிரித்தாச்சு. இப்போ இதில் போர்டில் என்ன போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பின்குஷன் சர்க்யூட்டு. இந்த ஏரியா எல்லாமே இந்த செக்ஷனில் தான் அது ஃபால்ட் இருக்குது. அதில் டவுட்டே இல்லை. நம்ம இங்கே தான் செக் பண்ணி கண்டுபிடிக்கணும். அது என்னென்ன ஸ்பேர் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்திங்கன்னா வெர்டிகல் செக்ஷனில் உள்ள ஒரு 100 MFT 35 வோல்ட்டு ஃபில்ட்ரு இந்த இருக்குது பாருங்கள். இதுவுமே வீக்காக இருந்துச்சு, இது மாற்றிட்டேன். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் செக்ஷனில் 160 வோல்ட்டு 10 MFT ஃபில்ட்ரு மாற்றிருக்கேன் பாருங்கள். இதுவுமே ஃபால்ட் இருந்துச்சு, அதையும் மாற்றிட்டேன். ஆனால் நம்ம பார்த்த அந்த லைனிங் கோடு இருந்தது பார்த்திங்களா, அதுக்கான ப்ராப்ளம் இன்னும் நமக்கு சால்வ் ஆகலை. நான் சொன்ன மாதிரி இந்த பின்குஷன் சர்க்யூட்டில் தான் அது ப்ராப்ளம் இருக்குது. நம்ம அடுத்தது இதை தான் செக் பண்ணி அதை ரெடி பண்ண போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த பின்குஷன் சர்க்யூட்டுக்குள்ளே டிரான்சிஸ்டர் போட்டிருக்கு பாருங்கள், T2061. இந்த டிரான்சிஸ்டர் வீக்காக இருந்தது. நம்ம இதையும் சேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்தது இதில் பார்த்திங்கனாக்கா இது வந்து ஹரிசாண்டல் செக்ஷனில் உள்ளது 160 வோல்ட்டு 10 MFT. இதுவும் பார்த்திங்கன்னா மேலே உப்பி வந்துட்டு பாருங்கள் பேக் சைடில். அதனால் இதையும் நம்ம வீக்காக சேஞ்ச் பண்ணிட்டோம். இது வெர்டிகல் செக்ஷனில் உள்ளது 35 வோல்ட்டு 100 MF. இதுவும் வீக்காக இருந்து இதையும் சேஞ்ச் பண்ணிட்டோம். மெயினாக நமக்கு பின்குஷன் சர்க்யூட் உள்ள அந்த லைனிங் வந்ததுக்கு 2 பக்கம் டேன் ஆகி ஒதுங்குனுச்சு பாருங்கள் படம். அதுக்கு உள்ளது மெயின் ஃபால்ட்டு இது தான். நம்ம இதையுமே சேஞ்ச் பண்ணிட்டோம். சரி, ஆன் பண்ணி பார்ப்போம். வாங்க பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிவி ஆன் பண்ணிட்டோம். இப்போ பிக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வீடியோன்னு லோகோ வந்துருச்சு. பிக்சர் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் கரெக்டாகவே இருக்குது. இந்த லைனிங் கோடு அது மாதிரி எதுவுமே இல்லை, தெளிவாகவே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வியூவர்ஸ் பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.